வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்குறோம்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 மேட்ச் நம்பர் 33 முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அணியம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 18th April 2025. ஸோ மேட்ச் நம்பர் 33ல் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மும்பையும் விளையாடினாங்க. இந்த போட்டியில் வந்து மும்பை வந்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் ஒரு அணியும் பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்தெந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம், எந்தெந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். முதல் இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ், இரண்டாவது இடத்துல குஜராத் டைட்டன்ஸ், மூன்றாவது இடத்துல ஆர்சிபி, நான்காவது இடத்துல பிபிகேஎஸ், ஐந்தாவது இடத்துல எல்எஸ்ஜி, ஆறாவது இடத்துல கேகேஆர், ஏழாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ், எட்டாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ், ஒன்பதாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ இதுதான் ஸ்டாண்டிங் ஒரு அணியும். இப்போ வந்து ஆக்சுவல் டேபிளில் பாயிண்ட்ஸ் எத்தனை வாங்கியிருக்காங்க, எத்தனை மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ விளையாடி இருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் 6 போட்டிகள் விளையாடி 10 பாயிண்ட்டு, குஜராத் டைட்டன்ஸ் 6 போட்டிகள் விளையாடி 8 பாயிண்ட், ஆர்சிபி 6 போட்டிகள் விளையாடி 8 பாயிண்ட், பிபிகேஎஸ் 6 போட்டிகள் விளையாடி 8 பாயிண்ட், எல்எஸ்ஜி 7 போட்டிகள் விளையாடி 8 பாயிண்ட், கேகேஆர் 7 போட்டிகள் விளையாடி 6 பாயிண்ட், மும்பை இந்தியன்ஸ் 7 போட்டிகள் விளையாடி நேற்று பெற்ற வெற்றியின் மூலம் 6 பாயிண்ட்டு. புள்ளிப்பட்டியலில் மாற்றம் இல்லை, அவங்களோட ஸ்டாண்டிங்கில் மாற்றம் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்காங்க நேற்று பெற்ற வெற்றியின் மூலம். எட்டாவது இடத்துல 7 போட்டிகள் விளையாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. 9வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 6 போட்டிகள் விளையாடி இருக்காங்க, 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க, 2 வெற்றி மூலம். 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 5 தோல்விகள் 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. இதுதான் பொசிஷனிங்கில் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் அந்த போட்டியோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பேட் பண்ண மும்பை எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 162 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க, 20 ஓவர்கள் விளையாடினாங்க. ஸோ ரன் வந்து நிச்சயமாக அந்த அளவுக்கு போதாது, டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கான ஸ்கோர் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 200+ எடுத்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் 200லாம் எடுக்கல. அபிஷேக் சர்மா 40 ரன் எடுத்திருந்தார். டிராவிஸ் ஹெட் அந்தளவுக்கு சோபிக்கல, 29 பந்துகளில் 28 ரன்கள். இஷான் கிஷன் சரியாக விளையாடல, 2 ரன்கள் மட்டுமே எடுத்தார். நிதிஷ் ரெட்டி 19 ரன்னு. கிளாசன் அவரோட பங்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ணினார், ஆனால் பும்ராவோட ஒரு அற்புதமான வீச்சில் பவுல்ட் ஆகிட்டார். ஸோ 37 ரன்கள் 28 பந்துகளில். வர்மா அன்கித் வர்மா 18 ரன்கள் 8 பந்துகளில். கமின்ஸ் வழக்கம் போல் 8 ரன்கள் 4 பந்துகளில். ஸோ கடைசி அந்த 2 பேரும் கொஞ்சம் ரன் தான் எடுத்திருக்காங்க, 18+8, அதாவது அன்கித் வர்மாவும் கமின்ஸும் அவங்க மட்டும்தான் 200 ஸ்ட்ரைக் ரேட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான பவுலிங். நிச்சயமாக 8 வைடு போட்டிருக்காங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் 10 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பை பவுலிங் சைடில் பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, பும்ரா 1 விக்கெட், பவுல்ட் 1 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட். நம்ம நேற்றே பேசியிருந்தோம், ஹர்திக் பாண்டியா உண்மையிலே நல்லா அழகாக விளையாடிட்டு இருக்காரு. அது வெளியில் தெரியல சில இடங்களில், பட் இருந்தாலும் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 18.1 ஓவரில் 6 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 166 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா அற்புதமான 21 ரன்கள் 9 பந்துகளில், 3 பவுண்டரி 1 சிக்ஸர், ஸ்ட்ரைக் ரேட் 223. அதுக்கடுத்து திலக் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா 21 ரன்னு.
சூரியகுமார் யாதவ் ஒரு 26, வில் ஜாக்ஸ் ஒரு அற்புதமான 36 ரன்கள் 26 பந்துகளில், ரோஹித் சர்மா இம்பாக்ட் பிளேயராக வந்தார், 26 ரன்கள் 16 பந்துகளில். அதே போல் ரிக்கல்டன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் 31 ரன். ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ், எல்லாரும் வந்து 20-30s கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதால் வந்து அது ஒரு நல்ல 4 விக்கெட் டிஃப்ரென்ஸில் வெற்றி பெற்றிருக்காங்க, 166 ரன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து. அதே போல் SRH பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமின்ஸ் அற்புதமான பந்து வீச்சு, 4 ஓவர்கள் பந்து வீச்சு 26 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்காரு. அதுக்கடுத்து மலிங்கா வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அழகாக 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுறாங்க. நிச்சயமாக நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 20 to 30 ரன்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா SRH கண்டிப்பாக இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு ரீசனபிள் ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் மும்பை ஆல் இன் ஆல் அழகாக விளையாடி அதை வந்து தேவ் கிராஸ் த லைன் வித்தவுட் எனி மேஜர் ப்ராப்ளம் ஆர் ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு போட்டி நடக்கிறது RCB vs PBKS. அந்த போட்டியோட ப்ரிவியூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 18 ஏப்ரல் 2025 அன்னைக்கு மேட்ச் நம்பர் 34 வந்து பார்த்தீங்கன்னா RCBயும் PBKSம் விளையாடுறாங்க. இது வந்து RCBயோட ஹோம் கிரவுண்டில் விளையாடுறாங்க இந்த போட்டி. ஒரு பெங்களூரில் அகெயின் என்னென்னா பெங்களூரில் வந்து RCB அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு மித் இருக்குது. அகெயின் அது மித்துன்னு தான் நம்ம சொல்கிறோம், அது வந்து ரியல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது. அதை வந்து எந்த அளவுக்கு PBKS வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்து லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு வெரி வெரி லோ ஸ்கோரிங் மேட்ச்சு, அதை வந்து அழகாக டிஃபெண்ட் பண்ணி முடிச்சாங்க. 111 ரன் தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் 96ல் அப்போனண்ட் ஆல் அவுட் பண்ணி ஒரு பெரிய அப்செட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அவங்களோட பேட்டிங் வந்து ஃபயர் ஆக போதா, இல்லை கோலி அண்ட் கம்பெனி எப்படி விளையாட போகிறாங்க RCBக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ RCB தரப்பில் பார்த்தீங்கன்னா ரஜத் பட்டிதர் கேப்டனாக இருக்கார், நிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், ஃபில் சால்ட், கோலி, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட். ஸோ அற்புதமான லைன் அப்போ வச்சுட்டு இருக்காங்க, படிக்கல் அந்த மாதிரி. ஸோ லுங்கி நிகிடி இருக்கார், துஷானா இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் டீமை வச்சுட்டு இருக்காங்க. இதுலேருந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லிட்டு யாரை பிக் பண்ண போகிறாங்கன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். PBKS தரப்பில் நிச்சயமாக அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மராக இருக்காங்க இந்த சீசனில். அவங்க அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ பிரவிஷம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், ஆர்யா வதேரா, ஜாஷ் இங்கிலீஷ், சஷாங்க் சிங், மேக்ஸ்வெல், மேக்ரோ யான்சன். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம் ஒரு அற்புதமான அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லு பந்து வீசி ஒரு அழகான வெற்றியை பெறத்துக்கு காரணமாக இருந்தார். யான்சன் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஷெவர் பிரெட், அசத் சிங், சஹால் லாஸ்ட் மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஒரு திறமையான பந்து வீச்சு, அற்புதமான பந்து வீச்சால். அதே போல் விஷாக், பிரார், துபே, பிரவீன் துபே, மஷீர் கான், ஹனூர் சிங், குல்தீப் சென், இந்த மாதிரி ஒரு இவங்களும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஸ்ட்ராங் பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல்சோ த ஆல்ரவுண்டிங் லைன் அப்போ வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து நல்ல யூனிட்டாக இருக்காங்க. ஆஸ் அ டீம் தே ஹேவ் வெரி குட் யூனிட் ஆல்சோ. அகெயின் RCBயும் குறைஞ்சவங்கன்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக இவங்க 2 பேருமே அவங்களோட பொசிஷனில் வந்து வலுப்படுத்திக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. RCB 3வது இடம், PBKS வந்து 4வது இடத்துல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஒன்று இந்த வெற்றியின் மூலம் அவங்க மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் அதே இடத்துல ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. நிச்சயமாக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான விருந்தாக இருக்கும், அதுவும் இந்த லாங் வீக்கெண்டில். இந்த போட்டியோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றத நாம் நாளைக்கு பார்க்குறோம், ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ். அதே போல் அடுத்து வரும் போட்டிகளோட ப்ரிவ்யூ எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு பேசலாம். பாயிண்ட்ஸ் டேபிளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாமே பார்க்கலாம். நாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னு நினைக்கிறோம். காணொலியை கண்டதற்கு நன்றி, வணக்கம்.